சென்னை அண்ணா சாலையில் சார் தாமஸ் மன்றோவுக்கு ஒரு சிலை இருக்குது. அந்த சிலையை பற்றி ஒரு வாய்வழி கதையும் இருக்குது. அது என்னென்னா, தாமஸ் மன்றோவோட மறைவுக்கு பிறகு அவருக்கு ஒரு சிலை வைக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதன்படி பிரிட்டிஷில் இருந்து சிலை செஞ்சு மெட்ராஸ் கொண்டுட்டு வராங்க. சில நாட்களில் சிலை நிறுவப்பட்டு திறக்கவும் படுது. அப்போது ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த சிற்பி அந்த சிலையில் ஒரு குறையை கண்டுபிடிக்கிறாரு. அந்த குறை என்னென்னா, மாண்ட்ரோ குதிரை மேலே உட்காந்துருக்க மாதிரி அந்த சிலை இருக்கும். ஆனால் அந்த சிலையில் ஸ்ட்ரிப்ஸ் இருக்காது. ஸ்ட்ரிப்ஸ்னால் குதிரை மேலே ஏறவும் பயணம் பண்ணவும் தேவைப்படும் பொருள். பெடல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அது இல்லைன்னு அந்த சிற்பி கண்டுபிடிச்சு சொல்கிறாரு. இதை கேட்டதும் அப்போதைய மெட்ராஸ் கவர்னர் கோவப்பட்டு அந்த சிலையை செஞ்ச பிரிட்டிஷ் சிற்பியோட கையை வெட்டிடுறாரு. ஆனால் இது ஒரு கற்பனை கதை. ஒய்னா மாண்ட்ரோவோட சிலையை செதுக்கின சிற்பி யார் தெரியுமா? சர் பிரான்சிஸ் லேகார்ட். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், சர்பட்டம் பிரிட்டிஷில் மிக உயரிய விருது. சர்பட்டம் வாங்கின சிற்பியோட கையெல்லாம் அவ்வளோ சுலபமாக வெட்டிட முடியாது. அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சிலையை செதுக்கி அவர் அனுப்பி தான் விட்டார், அவர் வரல. சரி, எதனால் அந்த சிலையில் ஸ்ட்ரிப் இல்லைன்னா அதுக்கு நம்ம தாமஸ் மன்றோட வரலாறு பார்க்கணும். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்குறக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.